பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. ஜிபிஎஸ் அப்படின்ற நோய் பரவிட்டு இருக்கு. டெல்லியில், மகாராஷ்டிராவில், புனேலெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட திருவள்ளூரில் ஒரு 11 வயது சிறுவன் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கான். ஸோ இந்த மாதிரியான நோய் தொற்று அதிகமாக பரவுறதுக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நோய் இங்கே பரவுவது இல்லாமல் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவிடும். அது இல்லாமல் பெங்களூர் அண்ட் கேரளா, இந்த பெங்களூர் கேரளாவில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது இல்லாமல் பூனா, அது இல்லாமல் மகாராஷ்டிரா, இல்லாமல் டெல்லி, இதெல்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி உடம்புலையும் இப்போ வந்துன்னு இருக்குது. இது ஒரு 10 நாள் 11 நாள் இருக்கக்கூடிய நன்மைக்கு வரும். இதுக்கான மருந்துகள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளே போதும். உணவு வழிகள், திரும்ப சொல்கிற உணவு வழிகள், சூப் சம்மந்தப்பட்டது, எதிர்ப்பு தன்மைகள் இருக்குது. எதிர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய சில கீரை வகைகள், இந்த ரோட்டில் சாப்பிட்றது, இந்த நோயெலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன சாப்பாடு முக்கியமாக தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா இது எதிர்ப்பு தன்மைக்கு வந்துடும். அந்த தன்மைக்கு வந்துருக்கிற தன்மை இந்த நோய் ஒரு சட்டன் டைம் வரைக்கும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் போயிடும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒரு 2 மாதம் தான் இதோட வழி இருக்கும். பிப்ரவரி, மார்ச் இந்த குளிர்காலத்தோட வழியில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்காது. அப்புறம் எங்கன்னா 1-2 வரலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இதுக்கான உணவு முறைகள் நம்ம எடுக்கிறது நல்லது. 3வது, உடனே செக் பண்ணணும். உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு உடனே செக் பண்ணி பிளட்டில் என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான வழிமுறை. ஏன்னா எல்லாமே கலந்துருக்கு. இப்போ நிறைய வைரஸ் கலந்துச்சு. ஒரு சாதாரண சின்ன நோய் கூட குழந்தைங்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ மிடில் கிளாஸில் இருக்க 40 வயசு 50 வயசுக்கு கூட அஃபெக்ட் ஆகுது டக்குன்னு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்து கூட அதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். உணவு வழிமுறைகளை மாற்றினாவே நல்லாயிடும். இதெல்லாம் சில பக்குவமான வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கினா உடனே டாக்டர்கிட்ட காட்டும். அதுதான் நல்லது.